ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு கீழே தான் ஐஆர்எஸ். ஆனா ஒரு ஐஆர்எஸ் வந்து தாவேக்காக்குள்ள வரும்போதே இவ்வளவு பெரிய பேசு பொருளா மாறுதுன்னா காரணம் ஐஆர்எஸ் இல்ல, எங்க போறாரு, யாருக்கு முன்னாடி அந்த கட்சியில இணையறாருன்றது. ரைடுக்கு வந்தது அவர் தான் வச்சுப்போம். ரைட்ல பார்க்கும்போது இவ்வளவு ஒருத்தர் வந்து கை சுத்தமா அக்கௌண்ட்ஸ் கிளியரா வச்சிருக்க முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு பாஜக ஆளும் ஒரு நாட்டுல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோமே, நம்ம வந்து இவரதான் தலைவரா ஏத்துக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சு அதனால அவர் சர்வீஸே ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காக்கு ஒர்க் பண்ண வந்திருக்காரு. நான் ஒரு கதை சொல்லுவேன். அங்க அது முடியல, என்னால வந்து பாஜகவோட கைக்கூலியாவோ இந்த மத்திய அரசோட ஏவலாவோ இருக்க முடியாது, மக்களுக்காக ஒண்ணு செய்யறேன்னு நினைக்கும் போது நான் பார்த்ததுலயே சுத்தமான ஒருத்தர் விஜய். நான் பார்த்தேங்க, பர்சனலா ரைட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சதுங்க அவர் எவ்வளவு நேர்மையாளர்னு. நான் அதனால அவர் தலைமையா எடுத்துக்கிட்டு வரேன்னு சொல்றேன். கேட்கும்போது எவ்வளவு அழகா இருக்குல்ல பாருங்க. சோ அவர் அப்படி வந்தாருன்னா நான் நம்புறேன், அப்படிதான் இருக்கும். அதை தாண்டி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது எப்படியாவது, ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கிரியேட் பண்ணாத ஒரு ஃபியரை ஒரு ஐஆர்எஸ் உங்களுக்கு கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அது அந்த தலைமை விஜய் எவ்வளவு கிராவிட்டி கிரியேட் பண்ணி வச்சிருக்காருன்றது. சோ இன்னும் பயமுறுத்துறதுக்கோ பயந்துகிட்டோ எவ்வளவோ சொல்லுவாங்க, அதெல்லாம் புறம் தள்ளிடுங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்பிரசி தியரிஸ். வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் நேற்று புதிதாக சிலர் இணைந்திருக்கிறாங்க. அதுல கவனிக்க வேண்டிய ஒரு ஃபேஸா இருந்தது ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவர்கள் தான். அவரை வந்து கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராகவும் நியமிச்சு அறிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. அதில் விஜய் வீட்டில் நடந்த ரைடு, இந்த நெய்வேலி சம்பவம், மாஸ்டர் படத்தோட ஷூட்டிங்கில் விஜய் அங்கிருந்து அழைத்து சென்றிருப்ப ஒரு வீட்டில் ரைடு நடந்தது எல்லாருக்கும் தெரியும். அந்த ரைடில் ஈடுபட்ட அதிகாரி தற்போது தாவேகாவில் இணைந்திருக்கிறார். இது பிஜேபியினுடைய திட்டம் தான். அதனால தான் மத்திய அரசின் கீழ் வரக்கூடிய ஒரு துறையிலிருந்த ஒரு அதிகாரியை விடுவித்து அவரை தாவேகாவில் இணைத்து அவருக்கு பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க. பாருங்க நாங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. எப்படி பார்க்குறீங்க? முதல்ல வந்து அந்த வீடியோ வந்து ஒரு ஃபேக்கான வீடியோ. அதில் இருக்கிறது வந்து விஜய் சாரோ இல்லை அந்த ரைடு சம்மந்தப்பட்ட வீடியோவாவது எனக்கு தெரியல. தவறும் வந்து அந்த ரைட்லேயும் வந்து விஜய் சார் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு எதுவுமே நிரூபணம் ஆகலை, எதுவும் முகாந்திரம் இல்லை, தப்பான ரைடா வந்துட்டோம் அப்படின்னு கேஸையே முடிச்சு விட்டாங்கன்னு சொல்றாங்க. ஓ அப்படி இவரை இப்ப இன்னைக்கு கன்வின்ஸ் பண்றதுக்காக அன்னைக்கே முடிச்சு விட்டாங்க. கழிச்சு பாருங்க, கணக்கு கரெக்டா வரும், எல்லாம் வரும். டெல்லிக்கு போனது நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சோன்னா இதெல்லாம் கேள்வி கேட்கறாங்க. முதல்ல இது வந்து பேசு பொருளா மாறினதுக்கு ஒரு காரணம் சொல்றேன். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் முக்கியமா கர்நாடக கேடர்ல இருந்து ரிசைன் பண்ணி வந்து ஒரே நேரத்துல பாஜகலையும் இணைஞ்சாங்க, காங்கிரஸ்ல இணைஞ்சாங்க. அன்னைக்கு இது அவ்வளவு பெரிய பேசு பொருள் ஆகல. ஒருத்தர் உள்ள வரும்போதே ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு கீழே தான் ஐஆர்எஸ். ஆனா ஒரு ஐஆர்எஸ் வந்து தாவேக்காக்குள்ள வரும்போதே இவ்வளவு பெரிய பேசு பொருளா மாறுதுன்னா காரணம் ஐஆர்எஸ் இல்ல, எங்க போறாரு, யாருக்கு முன்னாடி அந்த கட்சியில இணையறாருன்றது. நீங்க எங்க போறாருன்னு சொல்றீங்க, அவர் எங்க இருந்து வராங்க பாருங்க. எங்க இருந்து முதல்ல இது ஒரு பெரிய அனுமானம், ஒரு கற்பனையா தான் நான் பாக்குறேன். ஆனா சீரியஸ் நோட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. ஏன்னா அப்படிதான் நீங்க ஒரு கற்பனையில ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா நான் இன்னொரு கற்பனை சொல்றேன். ரைடுக்கு வந்தது அவர் தான் வச்சுப்போம். ரைட்ல பார்க்கும்போது இவ்வளவு ஒருத்தர் வந்து கை சுத்தமா அக்கௌண்ட்ஸ் கிளியரா வச்சிருக்க முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு பாஜக ஆளும் ஒரு நாட்டுல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோமே, நம்ம வந்து இவரதான் தலைவரா ஏத்துக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சு அதனால அவர் சர்வீஸே ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காக்கு ஒர்க் பண்ண வந்திருக்காரு. நான் ஒரு கதை சொல்லுவேன், நல்லா இருக்காதா? ஏன்னா கதை நாய் போச்சு, எதை வேணா உருட்டிக்க வேண்டியதுதான். அதனால அது மாதிரி ஒன்றும் இல்லை. இவர் என்ன ஃபீல் பண்றாருன்னா வந்து இது வந்து இந்த சிவில் சர்வீஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கே வந்து வரக்கூடிய ஒரு 40s வரக்கூடிய ஒரு கிரைசிஸ் தான். அது நான் பல பேர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன் பர்சனலாவே. நாங்க வந்து மக்களுக்கு ஒண்ணு செய்யணும்னு வரோம், இங்க அப்படி ஒண்ணு செய்யறதுக்கான வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க பொலிட்டிக்கல் பாசஸ். எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு வரும்போது லைஃப் செட்டில் ஆயிடும், இதுக்கு மேல சம்பாதிச்சுதானே வாழணும்னு இருக்காது. ரெண்டாவது லஞ்ச லாவணியம் எல்லாம் பண்ணாம இருக்கும்போது டிபார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும் பொலிட்டிக்கல் சைட்ல இருந்து. ஸோ அதெல்லாம் வேண்டாம் போது அவங்க பாலிடிக்ஸ்குள்ள போறது வந்து ரொம்ப ரெகுலரா நடக்கும். பாலிடிக்ஸ்குள்ள போகாத நல்ல ஆபீசர்ஸ்ல என்ன ஆயிடுவாங்கன்னா சைலண்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே அந்த நார்மலான ஒரு ப்ரொமோஷன்ல அப்படியே சீட்டு தேய்ச்சிட்டு 58-60 வயசு ரிட்டையர் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ அருண்ராஜ் வந்து அவருக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு வந்த மக்களுக்கு அதுக்கான ஸ்கோப் இங்க பத்தல. தாவேக்கா தான் அதுக்கான ஒரே சாய்ஸா இருக்கு. நான் ஒன்னும் திமுகவா அதிமுகவா பாஜகவா தாவேக்காவான்னு பாக்கல. என் கண்ணு கெட்டின தூரத்துக்கு தாவேக்கா மாதிரி இன்னொரு ஆப்ஷனே இல்லை. ஐ ஹேட் நோ சாய்ஸ் அதர் தான் தாவேக்கா. அதனால நான் வந்து தாவேக்கால சேர்ந்திருக்கேன், தலைவரின் கரங்களை வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இதை பார்த்து இவ்வளவு பயந்து இவ்வளவு சோசியல் மீடியாவில் ஒர்க் பண்றாங்கன்னா ஓகே, எனக்கு இப்பதான் வந்து விஜய் சார் அவ்வளவு பெரிய கிராவிட்டி கிரியேட் பண்ணியிருக்காரு அதிமுகக்கு நான் பார்க்க வேண்டியது. ஆனா அவரு இதுக்கு முன்னாடி, அதாவது அந்த டியூட்டியில இருக்கும் போது, ஐஆர்எஸ் ஆஃபீஸரா இருக்கும் போதே டிவிகேவோட கட்சி பதிவு செய்யறதுக்கு மாதிரியான விஷயங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நீண்ட காலமா விஜயோட நண்பர் அப்படிங்கிறதையும் கனெக்ட் பண்றாங்களே. இப்ப அதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இருக்குமான்ற சந்தேகம் வருது இல்ல. இப்போ பாஜகவோட ரோல் இதுல இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் வராமல் இல்லையே. இல்ல முதல்ல நீங்க அவரை பாஜகன்னு பிராண்ட் பண்றதே எனக்கு புரியல. ஏன்னா அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட்டா இல்ல வந்து ஒரு பியூரோக்ரசி சைட்ல இருந்து ஒரு ஃப்ரெண்டா? ஏன்னா நான் பார்த்து எவ்வளோ அரசியல் தலைவர்களுக்கும்
பொலிட்டிக்கல் சைட்லயும் இல்ல பியூரோக்ராட்டிக் சைட்லயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவர் வந்து பாஜக ஒரு மாநில போஸ்டிங்ல இருப்பாரு, அவர் ஃப்ரெண்ட் வந்து ஏதோ ஒரு ஊர்ல வந்து ஒரு IAS ஆஃபீஸரா இருப்பாங்க. இவங்களுக்குள்ள அரசியல் பேசிக்கிறது இதெல்லாம் வந்து தவறு இல்லைங்க. ரெண்டாவது, ஒரு பியூரோக்ராட்டா இருக்கிறதுனால அவங்க அரசியல் பார்க்கவே கூடாது, ஓட்டு கூட போடக்கூடாதுன்னு சொல்ற இருக்கு. அவர் உதவி செஞ்சாரா இல்லையா, கட்சி பதியறதுக்கோ கட்சி உருவாக்குறதுக்கோ உதவி செஞ்சாரான்றதுலாம் நமக்கு வந்து டீடைல்ஸ் தெரியாது. அப்படி பண்ணியிருந்தாலும் அது வேற. முதல்ல அவர் நீங்க வந்து பாஜகவின் ஒரு பிரமுகர் உதவி செஞ்சு கட்சியை தொடங்கிட்டு உள்ள வந்தாருன்ற மாதிரி நினைக்காதீங்க. அவர் ஒரு நேர்மையாளர். இல்ல, ஏன் அந்த விஷயங்கள் வருதுன்னா, பொதுவாகவே CBI, ED, IT மாதிரியான தன்னாட்சி அமைப்புகள்ல மத்திய அரசினுடைய ரோல் இருக்கு, பாஜக அரசினுடைய ரோல் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த துறையின் கீழ் செயலாற்றக்கூடிய பணியாற்றக்கூடிய ஒரு அதிகாரி அவர் இங்க வர்றதுனாலதான் இந்த கேள்வி வரும். கரெக்ட். அந்த துறைக்குள்ள பாஜகவோட கையால இருந்துகிட்டு கட்சிகளை பயமுறுத்த முடியும், ஜனநாயகத்துக்கு விரோதமா செயல்பட முடியும்னு ஒருத்தர் வழி வாய்ப்பு இருக்கும்போது அதுதான் அவங்களுடைய தேவையாவும் ஆசையாவும் இருந்தா அவங்க அந்த போஸ்ட் ரிசைன் பண்ணுவாங்களா? நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரியான CBI, ED இது எதுக்குள்ளேயுமே இருக்கிறவங்க வந்து அப்பழுக்கு இல்லாதவங்களா இருந்துடவே முடியாது, மொத்த பேரும் அப்படிதான் அப்படின்ற மாதிரி இருக்கு. நான் என்ன சொல்றேன், அதுல இருக்கிற ஒரு நல்லவர், மக்களுக்கு ஏதோ நல்லது செய்யணும்னு ட்ரை பண்ணி அதுக்காக படிச்சு வந்தவர், அங்க அது முடியல, என்னால வந்து பாஜகவோட கைக்கூலியாவோ இந்த மத்திய அரசோட ஏவலாவோ இருக்க முடியாது, மக்களுக்காக ஒண்ணு செய்யறேன்னு நினைக்கும் போது, நான் பார்த்ததுலயே சுத்தமான ஒருத்தர் விஜய். நான் பார்த்தேங்க, பர்சனலா ரைட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சதுங்க அவர் எவ்வளவு நேர்மையாளர்னு. நான் அதனால அவர் தலைமையா எடுத்துக்கிட்டு வரேன்னு சொல்றேன். கேட்கும்போது எவ்வளவு அழகா இருக்குல்ல பாருங்க. சோ அவர் அப்படி வந்தாருன்னா நான் நம்புறேன், அப்படிதான் இருக்கும். அதை தாண்டி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதை எப்படியாவது, ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன ஒரு IAS IPS கிரியேட் பண்ணாத ஒரு ஃபியரை ஒரு IRS உங்களுக்கு கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அது அந்த தலைமை விஜய் எவ்வளவு கிராவிட்டி கிரியேட் பண்ணி வச்சிருக்காருன்றது. சோ இன்னும் பயமுறுத்துறதுக்கோ பயந்துகிட்டோ எவ்வளவோ சொல்லுவாங்க, அதெல்லாம் புறம் தள்ளிடுங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்பிரசி தியரிஸ். நிஜத்துல ஒரு நேர்மையான எந்த கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாத ஒரு IRS, எந்த கம்ப்ளைண்டும் இல்லாத ஒரு நடிகர், ரெண்டு பேரும் சேர்ந்து அரசியல் பண்ணா மக்களுக்கு நல்லதா தான் இருக்கும். தமிழர்கள் தமிழ்நாட்டுல இருந்து படிச்சு மெரிட்ல வந்த ரெண்டு பேர், அது ஏன் நீங்க வந்து குறைச்சி மதிப்பிடுறீங்க? நல்லா இருக்கும். இன்னொரு விஷயமும் பிஜேபியோட கனெக்ட் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இங்க பிஜேபியிலிருந்து வருபவர்கள் நேரடியாக இந்த கட்சியில சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். எந்த கட்சியிலிருந்து எந்த கட்சிக்கு வேணாலும் யார் வேணாலும் போகலாம், அது சேர்த்துக்கிறவங்களோட விருப்பம், ஜாயின் பண்றவங்க விருப்பம்னு வைங்களேன். பட் ஆனா அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி CTR நிர்மல்குமார் வந்தாரு, அவரும் பாஜகல IT விங் பிரமுகரா இருந்தவர், அதுக்கப்புறம் அதிமுக போயிட்டு இங்க வந்தார். இப்ப ராஜலட்சுமின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க வந்து முதல்ல ADMKல இருக்காங்க, அதுக்கடுத்து தர்மயுத்தம் பண்ணப்போ OPS பக்கம் போறாங்க, அங்க இருந்து பிஜேபிக்கு வராங்க, அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்டு அங்க போனேன்னு சொன்னாங்க. அங்க போன கொஞ்ச நாள்ல இங்க வராங்க அப்படின்னா அப்போ மறுபடியும் அந்த கால்குலேஷன் தான் வருது. அப்போ ஏதோ ஒரு வகையில பாஜக தான் இதெல்லாம் பண்ணுதா, அதனாலதான் அங்க இருக்கிறதுக்கு இங்க வந்தா நமக்கு போஸ்டிங்ஸ் கிடைக்கும், இவங்களும் அதே ஐடியாலஜில தானே இருக்க போறாங்க, இல்ல இவங்களும் அங்கதானே போய் சேர போறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய தியரிஸ் சொல்றாங்க. அது கான்ஸ்பிரசியா நம்ம எடுத்துக்கிறதா, இல்ல அதுல ஏதாவது உண்மைத்தன்மை இருக்கா? இல்ல 100% முதல்ல கான்ஸ்பிரசின்னு சொல்லிடுவோம், அதுக்கு விளக்கம் சொல்லாம நம்ம நகர்ந்து போறது இல்லை. ஆனா இதெல்லாம் கான்ஸ்பிரசி தியரி, சும்மா சொல்றது, இது அதையும் கனெக்ட் பண்ணி ரெண்டு ரேண்டம் பாயிண்ட்ஸா கனெக்ட் பண்ற மாதிரி தியரிஸ். இப்ப நீங்க சொன்ன இந்த பாயிண்ட்ல இருந்தே பாருங்க, நான் இப்படி ஒரு செட்டப் சொல்றேன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக ரெண்டு தான் வந்து பிரைமரி கேம்பா இருந்துச்சு. திமுக வந்து அதிமுக எதிர்ப்புலையும் அதிமுக வந்து திமுக எதிர்ப்புலையும் உண்டான கட்சிகள் இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு. பல காலகட்டங்கள்ல நண்பர்களா சொந்தக்காரங்களா இருந்தா கூட இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்காரங்களை பார்த்து சிரிக்க கூடாதுன்ற அளவுக்கு எல்லாம் இறுக்கமா இருந்த கட்சி. இப்போ இந்த மக்கள் இந்த மண்ணுக்கான ஒரு அரசியலை செய்யும் போது இந்த கட்சியில இப்ப திமுக வந்து நெப்போட்டிசம் அதிகமா இருக்குங்க, ஃபேமிலி பாலிடிக்ஸ் அதிகமா இருக்கு, என்னால இங்க இருக்க முடியலன்னு நினைச்சா அவங்க எங்க போவாங்க? அவங்களுக்கு அதிமுக தான் ஒரே ஆப்ஷன், அங்க போக முடியாது, ஏன்னா அது பகை கட்சி. அதே மாதிரி அதிமுக இருக்கிறோம், ஜெயலலிதா அம்மையார் இல்ல, எனக்கு இப்ப தலைமை பத்தல, எனக்கு ஏதோ ஒரு கேப் இருக்கா ஃபீல் ஆகுதுன்னா அவங்க எங்க போவாங்க? வேற வழி இல்லாம திமுகவுக்கும் போக முடியாம நிப்பாங்க. அப்ப அந்த நேரத்துல பாஜக வந்து தமிழகத்துல ஒரு 2-3 வருஷம் ஒரு சின்ன ஒரு ரக்கஸ் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்றது உண்மை. அப்ப அதன் பால் பொலிட்டிக்கலா போயிருந்திருக்கலாம். ஆனா பாஜகக்குள்ள போகும்போது இது தமிழகத்தோட மண்ணின் அரசியலா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. தமிழகத்தோட பொலிட்டிக்கல் செட்டப் வேற. அந்த செட்டப்குள்ள பாஜக ஃபிட் ஆகலன்றதான் பாஜக இங்க ஷைன் பண்ண முடியாம இருக்கிறதுக்கே காரணம். இப்ப இது ரெண்டுத்துக்குமே அதிமுகக்கும் பாஜகக்கும் திமுகக்கும் ஒரு சேர ஒரு மாற்றா ஒரு கட்சி வந்து நிக்கும் போது இந்த கட்சியோட ஒரு growth ப்ராஸ்பெக்ட் எப்படி இருக்கு, மக்கள் விருப்பமா எவ்வளவு இருக்காங்க, மக்களுக்காக இந்த கட்சி என்ன செய்யும், எவ்வளவு நாள் நீடிக்கும்ன்றது எல்லாமே அரசியல் பிரமுகர்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சோ அவங்களோட அந்த விஷன்ல பார்க்கும்போது தாவேக்கா தான் ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு, தாவேக்கா தான் அவங்க உணரும் காரணம் தான் இந்த மாதிரியான அரசியல் பிரமுகர்கள் ஈர்க்கப்படுவது. இப்படி ஒரு கட்சியில கட்சிக்குள்ள போறவங்க அந்த கட்சிக்காக அங்கிருந்து வந்து ஏஜென்ட்டா வேலை செய்வாங்கன்னு சொன்னோம்னா திமுக அதிமுக இந்த பேச்சை சொல்லவே முடியாது. ஏன்னா இங்க இருக்கிற எம்எல்ஏ அங்க போய் ஜெயிக்கிறது, அங்க இருக்கிற எம்எல்ஏ சிங்கம் ஜெயிக்கிறது, நம்ம கரூர்காரெல்லாம் கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். அவரு தான் இன்னைக்கு அங்க கொங்கு மண்டலத்துக்கு முக்கியமான தளபதி. சோ இந்த மாதிரி குற்றங்கள்லாம் முகாந்திரமற்றது. திரும்ப ஒரு பயத்தின் வெளிப்பாடு, என்னடா இந்த கட்சியில 234 எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் இருக்காங்களான்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம்,
போற போக்கில் பார்த்தா மொத்த தென்னிந்தியாக்கே வந்து இவங்க எம்பி கேண்டிடேட்ஸ் கொடுக்குற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுவாங்களோன்னு நினைக்கும் போது எப்படிலாம் இப்ப டிஃபேம் பண்ணலாம்? வரைக்கும் எல்லாம் விசில் அடிச்சாங்க கொஞ்சம் அரசியல் தெரியாத பசங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு வர்றவன் எல்லாமே வந்து அந்த கட்சியில விசில வாங்கி கொடுத்துட்டு இருந்தவன். அப்ப உள்ள வரக்கூடிய ஆளுங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, தலைவர் எப்படி இன்னும் பேசலன்றோம், பேசாம இருக்கும்போதே இப்படி இருக்குதுன்னா கூட்டம் என்ன ஆகுன்ற ஒரு பயத்தின் அடிப்படை தான் நான் பாக்குறேன். அந்த பயம் நியாயம்தான், பட் இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. திமுக அதிமுக மேல ஊழல் குற்றச்சாட்டுகளை விஜய் வைக்கிறாரு. அவங்க எல்லாம் சரியில்லைன்றதுனாலதான் நான் வரேன்னு சொல்றாரு. நீங்க எல்லாம் கரெக்டா இருந்தா நான் ஏன் வரப்போறேன்றதான் ஒரு கொஸ்டின். இப்போ அதிமுக சரியில்லை திமுக சரியில்லைன்னு சொல்றது வெறும் கட்சியே கிடையாது இல்லையா? உள்ள இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கட்டும், நாடாளுமன்ற உறுப்பினர்களோ, மாவட்ட செயலாளர்களோ, அவங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டு தான் டாப் டு பாட்டம் கரப்டட்னு சொல்றீங்க. அப்ப அங்கிருந்து வந்து பனையூர் ஆபீஸ்ல வந்து தாவேக்கா துண்ட போட்ட உடனே அவங்க எல்லாம் புனிதர்களா மாறிடுவாங்களா? நாளைக்கு இந்த கட்சிக்குள்ள வந்து அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, இங்க வந்ததும் பிஜேபி மாதிரி வாஷிங் மிஷின் ஆக்கி அவங்களெல்லாம் வெளுத்து நேர்மையாளர்களா ஆக்கிடுவாங்களா? இந்த கேள்விக்கு பதில் நான் வந்து ஐஆர்எஸ் அவர் அருண்ராஜ் சாருக்கு சொல்லியிருந்தேன். சிஸ்டம் கரப்டடு, அந்த சிஸ்டம்குள்ள பொருந்தாத ஒரு நேர்மையாளர் இருந்தாங்கன்னா அவங்க அந்த சிஸ்டம்குள்ள ஃபிட் ஆக மாட்டாங்க. வெளியில வரும்போது அவங்களுக்கான ஒரு இடமா அது இருக்கும், அதனால அங்க போயிருக்காங்க அப்படின்னு அவர் சேர்த்து சொன்னேன். அதுவே நீங்க வந்து அதிமுக பிரமுகர்களுக்கும் திமுக பிரமுகர்களுக்கும் ஃபிட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திமுகவின் முன்னாள் எம்எல்ஏக்களா இருந்து பவர் ஷேர்ல இருந்தவங்க இங்க வராங்கன்னும் போது அதிமுக வீக் ஆகுதுன்றது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இதை வந்து முட்டு கொடுக்க முடியாது யாராலும். ரெண்டாவது, அவங்க இந்த வாட்டி வந்து நின்னு ஜெயிக்கல அப்படின்னும் போது அந்த அதிமுக கேம்ப்ஸ்குள்ள ஒரு உள்ளாடி அரசியல் நடக்குது. இவங்களுக்கு நியாயமா, ஏன்னா அதிமுக இருக்க எல்லாரையும் நீங்க வந்து கரப்ட் அப்படின்னு நீங்க புறந்தள்ள முடியாது. எல்லா கட்சியிலும் ஆமா, எல்லா இடத்துலயுமே வந்து நேர்மையாளர் இருப்பாங்க, மக்களுக்காக அரசியலுக்கு வந்தவங்க பிரதமா இருப்பாங்க. ஆனா அவங்க உழைக்கிறதுக்கான வழி கிடைக்குதா? அந்த ஸ்பேஸே இல்ல. நீ வந்து நாளைக்கு சின்னவருக்கு வணக்கம் வச்சுதான் ஆகணும், இவரோட டயர் நீ தொட்டு கும்பிட்டு தான் ஆகணும் போது இதெல்லாம் முடியாது. நாங்க வந்து வேற ஒரு தலைமையை எதிர்பார்த்து வந்தோம், அவங்களுக்காக ஒர்க் பண்ணோம். அவங்க இல்லைன்னா எங்களுக்கு அது வேணான்னு சொல்லும் போது அவங்கள நான் இங்கேயும் நேர்மையாளர்களா தான் பாக்குறேன். தவறு இவங்க எல்லாம் வந்து ஊழலே பண்ணிட மாட்டாங்கன்னு நான் சொல்லல. ஆனா தலைமை, அந்த சிஸ்டம் கரெக்டா இருக்கும் பட்சத்தில் எல்லாரும் சரியா ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இவங்க பண்ணாங்கன்னா மேபி இவங்க எல்லாம் வந்து இன்னும் கூட கொஞ்சம் ஸ்க்ரூட்டனைஸ்டா பாப்பாங்க, இந்த மாதிரி ஒரு திமுக கேம்ப்ல இருந்து வர்றவங்க. ஆனா அதுல இன்னொரு சந்தேகமும் இருக்கு. நீங்க சொல்றீங்கல்ல முன்னாள் எம்எல்ஏக்களே இங்க வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாருங்க அப்படின்னு சொல்றீங்க. அண்ணாமலை வந்து இதே மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாரு லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஒரு 20 பேரோ என்னமோ இவ்வளவு பேர் ஜாயின் பண்றாங்க, எல்லாம் முன்னாள் எம்எல்ஏக்களா அப்படின்னு கேட்டா முன்னாள் எம்எல்ஏக்கள் தான். எப்போ அப்படின்னு பார்த்தா 60s 70s 80s சொல்லி அரசியலை விட்டு ஒதுங்கின பல பேர் வந்து ஒரு பெரிய நம்பர்ஸோட வந்தாங்க. ஆனா நம்ம பின்னாடி எடுத்து பார்த்தோம்னா வெறும் அவங்க 20 பேர் தானே தவிர அவங்களால அந்த கட்சிக்கு அந்த பலனையும் சேர்க்க முடியாத நிலைமையில அவங்க இருந்தாங்க. இப்ப இதுல எடுத்து பார்த்தாலும் வந்திருக்கக்கூடியவர்கள் யாருன்னு சொல்லி நம்ம கூகுள்ல தேடினாலே பல பேரோட இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அதனால நம்ம அவங்கள குறைச்சி மதிப்பிடல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த வாதம், இவங்க வர்றதுனால பாருங்க தாவேக்காவே ரெண்டு விதமான இது இருக்கு. ஒரு சிலர் வந்து இங்க வந்து நமக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு வருவாங்க. சில பேர் இங்க வந்தாலும் எங்க இருந்தாலும் வெயிட்டா இருக்கவங்க இருப்பாங்க. வந்திருக்கிறவங்க அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா இருக்காங்களா? அவங்களுக்கான வாய்ப்பு தான் இங்க தேடுற மாதிரி தெரியுது தவிர அவங்க பின்னாடி ஒரு பெரும் கூட்டமோ இல்ல அவங்க பெரும் செல்வாக்கு மிகுந்த தலைவர்களாவோ இருக்க மாதிரி தெரியலையே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள்லயே தேடினா கிடைக்கலன்னு சொல்றீங்க, அவங்கள பார்த்து ஏன் பயப்படுறாங்க திமுக? அப்ப திரும்ப தாவேக்கோட பிராண்டோட வேல்யூ புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், இவங்களுக்கு எல்லாம் வந்து எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு தவறான விஷயம். எல்லா தலைவருமே வந்து மாநில அளவுல வந்து பப்ளிசிட்டியா இருக்க மாட்டாங்க எல்லாருக்குமே. ஆனா அவங்களுடைய லோக்கல்ல ஒரு ஃபுட்டிங் இருக்கும். அவங்க வந்து அந்த மக்களுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, சில பேர்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நியூஸ்ல பார்க்க மாட்டீங்க, ஆனா ஒரு 6வது வாட்டி எம்எல்ஏவா இருப்பார். ஏன்னா அந்த பகுதிக்கு அவர் அவ்வளவு செஞ்சிருப்பாரு, கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அவர் தெரியும், அந்த ஊர் தலைவர் அளவுக்கு அவர் வந்து எல்லாருக்கும் க்ளோஸா இருப்பார். சோ இவங்களுக்கு மக்களோட கனெக்டிவிட்டி எப்படி இருக்கு, மக்களோட ஃபுட்டிங் எப்படி இருக்குன்றது கூகுளுக்கு தெரியாது. அது எலெக்ஷன் வரும்போது தான் நமக்கு தெரியும், நம்ம அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். மூணாவது முக்கியமான விஷயம், நீங்க அண்ணாமலையார் கொண்டு வந்தாரு சில பேருன்னு சொன்னீங்க இல்லையா? அண்ணாமலை பாஜக டைப் ஆஃப் பாலிடிக்ஸ் வேற. நாங்க 17 ஸ்டேட்ல 20 ஸ்டேட்ல ஆட்சியில இருக்கிறோம், 3வது வாட்டியா இந்தியா ஃபுல்லா ரூல் பண்ண போறோம், ஊழல் பண்ணவெல்லாம் இங்க வந்தீங்கன்னா வாஷிங் மிஷின்ல போட்டு ஒயிட் ஆக்கலான்ற கதை வேற. இன்னும் பவர்க்கே வராத தாவேக்கா ஒரு எலெக்ஷன் கூட ஃபேஸ் பண்ணல. இந்த இவங்களை நம்பி அவங்க வர்றதாங்க எப்படி வர்றாங்கன்னு யோசிச்சு வைப்பாருங்களா? நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஏன் இங்க வரீங்க, பாஜக போனா உங்களை இன்னும் தங்க தட்டுல வச்சு வரவேற்பாங்க, நிறைய பண்ணுவாங்க. நீங்க அங்க உங்களுக்கு தேவையானதா இருந்தா நீங்க அங்க எதையும் வாங்கிக்கலாம். மத்திய பிரதேஷ்ல போய் ராஜ்யசபா எம்பி ஆகலாம், அஸ்ஸாம்ல போய் எம்பி ஆகி நீங்க பார்லிமெண்ட் போலாம், மினிஸ்டர் ஆகலாம், எவ்வளவு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இவங்க தாவேக்கா வராங்க. பவர் கிடையாது, கன்ஃபார்மா ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது, பெரிய பணம் பேக்ரவுண்ட் கிடையாது, இவங்க யாரும் காசு கொடுத்து கூப்பிடல, இது எல்லாத்தையும் தாண்டி வராங்கன்னாதான் நீங்க அவங்களையும் அந்த எக்ஸ்எம்எல்ஏ எம்பிஸையும் இவங்களையும் ஒரு தராசுல வைக்காதீங்க. இவங்க வேறன்னு நான் ஃபீல் பண்றேன். ஒருவேளை இவங்களோட பின்னணி ஏதா இருந்ததுன்னா இத்தனைக்கு திமுக எடுத்து போட்டிருப்பாங்க, இவங்க மேல அன்னைக்கு அந்த கம்ப்ளைண்ட் பா எங்க கட்சியில இவங்க ஒவ்வொரு எங்களுக்கு இவ்வளவு ஷேர் கொடுத்தாங்கன்னு சொல்லுவோம். அதை சொல்ல முடியலையே. முன்னாள் எம்எல்ஏ போறாங்க அப்படின்னா இது ஒரு தொடக்கம்.
தாவேக்காவை நோக்கி பல பேர், முதல்ல இளைஞர்கள் பெண்களான மக்கள் அங்க போக ஆரம்பிச்ச போது வெறும் மக்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அதையும் தாண்டின அரசியல் பிரமுகர்களுக்கே அந்த ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கு, கிராவிட்டி இருக்கு, புல் ஆகுது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இது வெறும் தொடக்கம். இன்னும் பல பேர் பல இடத்துல இருந்து அங்க போவாங்க. போற எல்லாருக்கும் ஒரு பின்னணி இருக்கும். ஃபியூச்சர்ல அவங்க என்ன பண்ண போறாங்க, என்ன பண்ண முடியும்ன்றதுதான் தாவேக்காவோட நிச்சயமா இருக்கும்னு பாக்குறேன். இன்னொன்னு, இப்போ பணம் அதிகமா வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து எப்பவுமே அரசியல் மேல ஒரு ஆர்வம் இருக்கும். நம்மகிட்ட நிறைய பணம் இருக்கு, கூட்டம் இருக்கு, அரசியல் கட்சியில போய் சேரலாமே. இது எந்த அரசியல் கட்சி புதுசா தொடங்கினாலும், நாம ஈவன் கமலஹாசன் கட்சி தொடங்கினாரு, அப்பவும் சில பேர் இந்த மாதிரி வந்தாங்க. ரஜினி கட்சி தொடங்குறேன்னு சொன்னப்ப நிறைய பேர் அவர் போய் சந்திச்சாங்க. அந்த மாதிரியும் சில பேரோட பேர்களை இங்க பார்க்க முடியுது. அவங்க மேல எல்லாம் கூட சில விமர்சனங்கள் இருக்கு, சில குற்றச்சாட்டுகள் இருக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கும் தாவேக்கா இடம் அளிக்குதா? அப்போ இல்லைங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னும் போது ஜாதி, மதம், மொழி எல்லாம் பிரிச்சு பார்க்க கூடாதுன்ற மாதிரி பணக்காரனாலே கெட்டவன், ஏழைனாலே நல்லவன், அப்பாவின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. இல்ல, எல்லா இடத்துலயும் நல்லவங்க இருப்பாங்கங்க. நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா சுதந்திரம் வாங்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் மேல வந்து ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. என்னன்னா, அது ஜமீன்தார்களுக்கான கட்சி, அது வந்து பண்ணையார்களுக்கான கட்சின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பண்ணையார்கள் தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவங்க, இந்த நாட்டுக்கு நிறைய நல்லது பண்ணிருக்காங்க. அப்கோர்ஸ் அவங்க மேல எல்லா குற்றமே இல்லை நான் சொல்ல மாட்டேன். ஆனா பண்ணையார்லயும் நல்லவன் இருக்கான், கெட்டவன் இருக்கான். அது மாதிரி எல்லா செக்மெண்ட்லயும் மக்களுக்கு நல்லது செய்யணும். இந்த பணத்தை எப்படி சேனலைஸ் பண்ணி கொண்டு போகணுன்ற ஒரு தேவை இருக்கிற பணக்காரனா இருக்கலாம். நான் இவங்க எல்லாருமே அதுக்குதான் வந்திருக்காங்க நான் சொல்லல. எல்லா இடத்துலயும் வந்து 4 கருப்பாடு இருக்கதான் செய்வாங்க. அது வந்து நீங்க சென்னை ராயப்பேட்டாவை எடுத்தாலும் சரி, கோபாலபுரம் எடுத்தாலும் சரி, பனையூர் எடுத்தாலும் சரி, 4 பேர் இருக்கதான் செய்வாங்க. ஆனா தாவேக்காக்கு ஒருத்தங்க போறாங்க, அவங்க ஒரு எக்ஸ்எம்எல்ஏ, எம்பி, பணக்காரங்கன்றதுனாலயே இவங்க வந்து ஒரு சுயநலவாதி, ஒரு பவரையும் தன்னுடைய பணத்தையும் காப்பாத்திக்கிறதுக்காக மட்டும் அவங்க போறாங்க. இப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பேஸ்லெஸ் குற்றச்சாட்டுன்னு தான் நான் சொல்றேன். அவங்க இல்லவே இல்லைங்க, எல்லாம் மனித புனிதர்கள் நான் சொல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அவங்களை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவோம், ஷார்ப்பா பார்ப்போம். திமுக நம்மளோட நல்லாவே பார்ப்பாங்க, தப்பு பண்ண சொல்லுவாங்க. ரெண்டாவது, நீங்க அவங்க பணக்காரங்க, பவர்ல இருந்தவங்கன்றதால அவங்க கெட்டவன் ஃபிக்ஸ் ஆக வேண்டாம். தலைமை சரியா இருக்கும் பட்சத்தில் நோக்கம் தவறா இருந்தாலும் திருத்தப்பட்டு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கான வாய்ப்பு அதிகம். அது தாவேக்கால நடக்கும் தான் நான் நம்புறேன். ஏன்னா தலைவர் வந்து ஒரு மக்கள் தலைவரா நான் பாக்குறேன். அதுல மாறுபாடு வரும்போது கண்டிப்பா கேள்வி கேட்போம், நம்மளும் அதை சத்தமாவே கேட்போம்னு சொல்றேன்.